ரைட். போன கிளாஸ்ல நாங்க பார்த்தோம் தொடர்பாடல் அறிமுகம். தொடர்பாடல் அறிமுகத்துல தொடர்பாடல் என்ற என்ன என்கிறதுக்கான வரி விலக்கணத்தை நாங்க பார்த்தோம். ரைட். அப்ப தொடர்பாடல் என்கிறது உணர்வுகள், எண்ணங்கள், கருத்துக்கள் மற்றும் அறிவு முதலானவற்றை பரிமாற்றிக் கொள்ளுதல் என்பது தொடர்பாடல் என்பது எளிய விளக்கமாகும் என்கிறத நாங்க பார்த்தோம். இப்ப அந்த வகையில எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளாக இருக்கலாம். உணர்வு நினைச்சுன்னா கோபம், அதே மாதிரி மகிழ்ச்சி, இப்படியானது உணர்வுகளுக்குள்ள வரும். எண்ணங்கள் எங்களோட சிந்தனைகளுக்குள்ளால நாங்க என்னத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்றோம்னு சொல்லி விரும்புகிறோமோ அப்படியான விடயங்கள் சிந்தனைகளாகும். கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ். உதாரணமாக ஒரு கிளாஸ் நடந்து முடிஞ்சது பிறகு அது தொடர்பான கருத்துக்கள். ஒரு ஒரு பயிற்சி ஒரு செமினார் நடந்து முடிஞ்சது பிறகு அது தொடர்பான கருத்துக்கள். அதே மாதிரி அறிவு முதலானவற்றை பரிமாற்றிக் கொள்ளுதல். எங்களிடம் இருக்கின்ற அறிவனாக பரிமாற்றம் செய்யும். ஓராள்டையும் பலவிதமான அறிவுகள் காணப்படும். அந்த அறிவை நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லினால் பரிமாற்றம் செய்வதுதான் தொடர்பாடல் என்கிறதுக்கான எளிய விளக்கமாக கொள்ளப்பட ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயம் பார்க்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால், சமகாலத்திலே தொடர்பாடல் போக்கு எப்படி காணப்பட்டது. சமகாலம் என்று சொல்றது இப்ப தற்காலத்துல, அதாவது நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டு காலத்துல அல்லது 20ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல என்ன வகையான தொடர்பாடல் காணப்படுது. இப்ப பல வகையான தொடர்பாடல்களை நாங்க அவதானிக்கலாம். ஆரம்ப காலங்கள்ல இருந்து தொடர்பாடல் என்கிறது இருந்து கொண்டு வந்திருக்கு. உதாரணமாக நீங்க இந்த தொடர்பாடல்ல வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தொடர்பாடலை பொறுத்தவரையில பலவிதமான காலங்களை கடந்துதான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி தொடர்பாடலை மேற்கொள்கிறோம். இப்ப முதலாக தொடர்பாடல் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், குறியீடுகளை பயன்படுத்தி நடந்துச்சு. மனிதன் எப்ப உருவாக ஆரம்பித்தானோ, அதாவது மனிதனுடைய உருவாக்கம், மனித படைப்புங்கிறது எப்போ உருவாகிச்சோ அண்டையில இருந்தே தொடர்பாடல்ங்கிறதும் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு சொல்லி சொன்னால், மனிதனுக்கு தொடர்பாடல் செய்யாம மனிதனால வாழ இயலாது. மனிதன் ஒரு சமூக பிரான். அப்ப சமூகத்தோட அவன் சேர்ந்து வாழணும்னு சொல்லி சொன்னா அவன் கட்டாயம் தொடர்பாடல்ங்கிறது வரும். எனவே அந்த தொடர்பாடல மேற்கொள்றது மனிதனுக்கு ஒரு கட்டாய கடமையாக இருக்குதுன்னு பார்க்க. அப்ப ஆரம்ப காலங்களில் குறியீடுகளை பயன்படுத்தி மனித தொடர்பாடல் செய்யும். குறியீடுகள் எங்க போகல, சைகைகள் வரும், முகபாவனைகள் வரும், உடல் மொழிகள் வரும், அதே மாதிரி சவுண்ட்ஸ், ஒலிகள் கூட குறியீடுகளாக அங்க சொல்லப்படுது. உதாரணமா நீங்க பாருங்க, இவ வீதியால ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த ஆம்புலன்ஸுடைய சைரன் ஒலியை வச்சு நாங்க கண்டுபிடிக்க ஆம்புலன்ஸ் வருது. அதே மாதிரி ஒரு போலீஸாருடைய ஒரு வாகனம் சொன்னா நாங்க சைரன் ஒலியை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம் போலீஸ் வாகனம். அப்ப இதெல்லாம் ஒரு குறியீடு. சரி, அதே மாதிரி இப்ப நாங்க ரோட்ல வீதியால போய் கொண்டிருக்க போக்குள்ள ஒரு வெள்ளை நிற கொடி ஒன்று கொடி கம்பத்துல கட்டப்பட்டது. அப்ப நாங்க நினைப்போம் இது ஒரு துக்க தினம் அல்லது ஒரு அனுதாபம் தெரிவிக்கின்ற கருப்பு கொடி தொங்க விடப்பட்டிருக்குது. சரியா? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு குறியீடாக காணப்படுறது நாங்க பார்க்கணும். உதாரணம் ஒரு சிவப்பு நிற ஒரு எச்சரிக்கை குறி வரப்போகிற ஒரு ஆபத்து நடக்க போகுங்கிறது நாங்க விளையும். சரிதானே? அப்ப குறியீடுகள்ங்கிறதுதான் மனிதன் ஆரம்ப காலத்துல தொடர்பாடல் செய்ய போகல அவன் பயன்படுத்தினது என்னன்னு சொன்னால் இந்த குறியீடுகளை தான் முதலாக பயன்படுத்தி. ரைட். அப்ப இப்படி இருந்து படிப்படியாக மனிதன் வளர்ச்சி அடைந்து கொண்டு இப்ப இந்த காலத்துல என்ன செய்யறான்னு சொன்னா வெகுசன ஊடகம். இந்த வெகுசன ஊடகம் சமகாலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வெகுசன ஊடகம். சரியா? இந்த வெகுசன ஊடகம் அதே மாதிரி டிஜிட்டல் டிஜிட்டல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சாதனங்கள். ரைட். இதையும் பயன்படுத்தி என்ன செய்யறான்னு சொன்னால் மனிதன் தகவல் பரிமாற்றத்தை எல்லையற்றதாக ஆக்கிக்கொள்ளும்.
அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். சமகாலம்ங்கிறது வந்து சமகாலத்துல வெகுசன ஊடகம். அதே மாதிரி என்சார் டிஜிட்டல் தொடர்பான தொழில்நுட்ப சாதனங்கள், அதாவது எண்சார் அல்லது டிஜிட்டல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சாதனங்கள்ங்கிறது இப்ப நவீன காலத்துல இருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படுத்தப்பட்ட சாதனங்களாக நாங்க இதை சொல்லி ரைட். இது இந்த முதலானவற்றின் பயன்பாட்டினால் தகவல் பரிமாற்றமானது எல்லையற்றதாகவும் விரைவானதாகவும் மாற்றும். பாருங்க, வெகுசன ஊடகம் என்று சொன்னா என்ன? வெகுசன ஊடகம் என்று சொல்றது வெகுசன தொடர்பாடலை மேற்கொள்கின்ற ஊடகம். வெகுசன தொடர்பாடலை மேற்கொள்கின்ற ஊடகங்களை தான் நாங்க வெகுசன ஊடகங்கள் என்று சொல்லி சொல்றோம். அதே மாதிரி டிஜிட்டல் அல்லது எண்சார் தொடர்பாடல் ஊடகங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடர்பாடல் செய்கின்ற ஊடகங்கள் நாங்கள் டிஜிட்டல் அல்லது எண்சார் தொடர்பாடல் தொழில்நுட்ப சாதனங்கள் நாங்கள் சொல்லுவோம். உதாரணமா வெகுசன ஊடகங்களுக்கு நாங்க பத்திரிகையை உதாரணமா சொல்லலாம், தொலைக்காட்சியை உதாரணமாக சொல்லலாம், வானொலியை உதாரணமாக நாங்க சொல்லலாம். இந்த வானொலி, அதே மாதிரி பத்திரிகை, தொலைக்காட்சி என்பதெல்லாம் வந்து இந்த வெகுசன ஊடகங்களுக்கான ஒரு உதாரணமாக நாங்க சொல்லுவோம். டிஜிட்டல் ஊடகம் உதாரணமா பாருங்க, இப்ப நம்மளோட இந்த மோட்டார் பைக் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா, மோட்டார் பைக்ல வந்து முதல்ல எல்லாம் வந்து ஒரு ஒப்புளி முறைமை அனலாக் சிஸ்டத்துல வந்து இந்த மீட்டர் எல்லாம் பேரஞ்சும் வந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க எப்படி நடக்குன்னு சொல்லி சொன்னால் டிஜிட்டல் ரைட். இன்றைக்கு நாங்க மோட்டார் பைக்கை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அங்க அந்த மீட்டர் அடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து டிஜிட்டலை பயன்படுத்தி இடம்பெறும். அதே மாதிரி நாங்க பயன்படுத்துகின்ற உடல் வெப்பநிலையை நாங்கள் அளக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற இந்த உடல் வெப்பநிலை மானி ஆரம்ப காலத்துல இரசம், இந்த இரசத்தினுடைய அளவை வச்சுதான் நாங்க உடல் வெப்பத்தை அளந்தோம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப எப்படி அளக்கப்படுது? இப்ப டிஜிட்டல். அப்ப டிஜிட்டல்ங்கிறது என்ன? எண்சார், அதாவது 0 1 0 1 என்ற அந்த இலக்கங்களை பயன்படுத்தி எந்த தொழில்நுட்பம் எல்லாம் இயங்குதோ அதெல்லாம் டிஜிட்டல் தொழில்நுட்பம். இப்ப ஆரம்ப காலங்களில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த டிவி எல்லாம் வந்து ஆன்டெனாவை பயன்படுத்திதான் டிவி எல்லாம் வந்து இயங்கி கொண்டு வந்துச்சு. சேனல் பிடிச்சிதான் நாங்க பயன்படுத்தி. ஆனா இன்றைக்கு பாருங்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் அதாவது தொலைக்காட்சிகள் வந்து இதுன்னு பார்க்கணும். சரிதானே? அப்ப இந்த டிஜிட்டல் தொலைக்காட்சிங்கிறது என் தொழில்நுட்பமாக பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்ப லேப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ வந்து நாங்க ஒரு தகவலை வந்து கொடுக்க போகல அந்த கம்ப்யூட்டர் அதை எந்த வடிவத்துல விளங்கிக்கூடாதுன்னு சொன்னால் 0 1 இலக்க முறைமை வடிவத்துல தான் அந்த கம்ப்யூட்டர் தகவலை உள்வாங்கும். சரியா? அப்ப தகவலை உள்வாங்கி மீண்டும் எங்களுக்கு அதை எண்களாக, எழுத்துக்களாக, படங்களாக, ஒரு சவுண்டாக வந்து மாற்றி தருவோம். எனவே இதை நாங்க டிஜிட்டல் சொல்லுவாங்க. இலக்க முறைமையினூடாக அதை மாற்றி எங்களுக்கு தரும். அப்ப இந்த காலத்துல தொடர்பாடல் போகும் சமகாலம் என்று சொல்லி இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அல்லது நாங்க இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு மிக நெருக்கமான ஒரு காலத்தை நாங்க சமகாலம் பாருங்க. சமகாலத்துல தகவல் பரிமாற்றம் எல்லையற்றது. சரி, முதலெல்லாம் வந்து ஒரு தகவலை நாங்க பரிமாற்றணும்னு சொன்னா ஒரு எல்லை, அங்க வந்து ஒரு ஸ்கோப் ஒன்று இருந்துச்சு, ஒரு எல்லை ஒன்று இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளால அல்லது நாட்டுக்குள்ளால அல்லது குறிப்பிட்ட ஒரு பிராந்தியத்துக்குள்ளால ஒரு செய்தியை நாங்க பரிமாற்றணும். ஆனா இப்ப இந்த வெகுசன ஊடகங்கள் வந்து தகவல்கள் இந்த உலகத்துல எல்லா மூலையில இருக்கிறவர்களாலேயும் ஒரு இன்னொரு நாட்டில் நடக்கிற தகவலை அறிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக இலங்கையில வாழ்ற ஒரு ஆளுக்கு அமெரிக்காவில் நடக்கிற ஒரு செய்தி தகவல் தெரியவில்லை. இலங்கையில வாழ்றது அமெரிக்காவில வாழ்ற ஒரு ஆளுக்கு இந்தியாவில நடக்கிற அம்பானிட கல்யாணம், அம்பானிட மகண்ட கல்யாணம் நடக்கும். சரியா? 5000 கோடி இந்திய ரூபாய் செலவுல வந்து ஒரு கல்யாணம் ஒன்று நடத்திருக்கிறான். கல்யாணத்துக்கு முதல், கல்யாணத்தின் போது, கல்யாணத்துக்கு பிறகு சரி 3 இதை வச்சு அவன் வந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறான். சரிதானே? அப்ப 5000 கோடி செலவழிச்சு அவன் ஆயுளுக்கு இல்ல, அவன் 10 பரம்பரை 20 பரம்பரை காணும். அப்ப இதை வந்து இந்தியாவில் நடக்கிற இந்த செய்தியின் தகவலை அதாவது வெளிநாடுகள்ல இருக்கு என்ன மேற்கத்திய உலகமா இருக்கலாம், அமெரிக்காவை இருக்கலாம் அல்லது ஆப்பிரிக்காவா இருக்கலாம், இந்த நாடுகளில் இருக்கிற மக்களும் வந்து தெரிஞ்சு கொள்ற அளவுக்கும் இது வந்து இதை நாங்க பார்க்கிறோம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களா. 1 மினிட்.
ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த எண்சார் இந்த டிஜிட்டல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சாதனங்களால தகவல் பரிமாற்றம் எல்லையற்று. எல்லையற்றுங்கிறது ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது புவியியல் வரையறைகளை கடந்து. எல்லை இல்லை. இலங்கை, இந்தியா, தெற்காசிய நாடு, கிழக்காசிய நாடு, ஆப்பிரிக்க நாடு, அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அண்டார்டிகா, இப்படி இந்து சமுத்திரம், இப்படியான எந்த விதமான எல்லைகளுமே இல்லாமல் தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைங்கிறது இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி, அதே மாதிரி டிஜிட்டல் ஊடகம். உதாரணமாக டிஜிட்டல் ஊடகம் என்று எதை சொல்றாங்க? டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இடம்பெறுகின்ற எல்லா தொடர்பாடலும் டிஜிட்டல் ஊடகம் தான். உதாரணமாக ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், சரியா, வைபர், இதெல்லாம் டிஜிட்டல் ஊடகம் தான். இப்ப இந்த ஊடகங்கள் என்ன செய்தன்னு சொன்னால், தகவல்களை எல்லையற்றதாக ஒரு ஒரு புவியியல் வரையறைகள் இல்லாம, ஒரு பிராந்திய வரையறை இல்லாம எல்லா பிரதேசத்திலும், இப்போ இலங்கையில் நடக்கிற விஷயத்தை அமெரிக்காவில் எங்கேயோ இருக்கிற சிகாகோவிலேயோ அல்லது வாஷிங்டன்ல இருக்கிற அல்லது வேறொரு இடத்துல இருக்கிற ஆள் என்ன செய்யறான்னு அந்த தகவலை அறிந்து கொள்றது. அந்த அளவு தூரம் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சு சமகால தொடர்பாடல் போகும். ஒரு விரல் நுனியில இப்ப நம்ம தானே கூகுள்ல போய் எங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்க உடனே அடிச்சோம்னா அந்த என்ன செய்யுது, விரைவாக உடனே எங்க நடக்கிற தகவலாக இருந்தாலும் உடனே செய்யுது. யூடியூப்ல நாங்க இன்றைக்கு ஒரு தகவலை தேடுறோம், சரியா? அப்ப எங்களுக்கு தேவையான ஒரு தகவலை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ண போகல என்னென்ன அது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் ரிலேட்டடான தகவல் எல்லாம் இருக்கு. அவ்வளவு தகவல்களும் என்ன செய்ய முடியுதுன்னா எங்களுக்கு செய்யுது. அப்ப என்ன காரணம் என்று கேட்டோம்னா, இது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தால எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை, சரியா? அப்ப என்ன நன்மை? உடனடியாக எல்லையற்ற தகவல் விரைவானதாக மாற்றம் அடையும். அப்ப நாங்க தகவலை என்டர் பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க அந்த தகவலை என்டர் பண்ண அடுத்த செகண்ட் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தகவல் கிடைக்கிறத நாங்க பார்க்கலாம், சரிதானே? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொல்லி சொன்னால், தகவல் பரிமாற்றம்ங்கிறது எல்லையற்றதாக விரைவானது. உதாரணமா இமெயில் எடுங்களேன். இமெயில் என்ன? மின்னஞ்சல். மின்னஞ்சல்ங்கிறது நாங்க ஒரு ஆளுக்கு மின்னஞ்சல் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எங்களுக்கு? வித்தின் செகண்ட், ஒரு சில வினாடிகளை நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம். ஆனா கடிதம் அனுப்புறேன்டா பாருங்க, ஆளுக்கு கடிதம் அனுப்புறேன்னா குறைஞ்சது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புறேன்னா 3 நாள் தேவைப்படும். நார்மல் போஸ்ட்ங்க போகல ஒரு 1 வீக்காவது குறைஞ்சது தேவைப்படும் அந்த கடிதம் போய் சேருது. என்ன விஷயம் சொல்லி சொன்னால், இது சாதாரணமாக இடம்பெறக்கூடிய தொடர்பாடல்ல ஒரு நேர விரியம் அல்லது தாமதம் என்கிறது காணப்படும், சரியானே? உடனடியாக எங்களுக்கு தகவலை என்ன செய்யறாது, அனுப்பி கொள்ள இயலாது, சரியா? இப்ப முதல் ஒரு காலம் இருந்துச்சு, வெளிநாடுகள்ல இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் அனுப்பணும்னு சொல்லிச்சுன்னா கடிதத்துல அப்படி போஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது எத்தனையோ மாசக்கணக்கில் எடுத்து தான் எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு அப்படியா? இன்றைக்கு அப்படி இல்லை, ரைட்? எங்களோட உறவுகள், எங்களோட பெற்றோர் இருக்கலாம், எங்களோட பேரண்ட்ஸ், வாப்பா இருப்பாங்க, இல்லாட்டி உம்மா இருப்பாங்க, இல்லாட்டி எங்களோட நானா, சாச்சா, மாமா, இப்படி நிறைய உறவுகள் வெளிநாடுகள் இருக்கு. இவங்களோட நாங்க கதைக்கணும்னு சொல்லி விரும்பினோம் படிச்சுட்டா ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தேவை, டேட்டா. என்ன? அந்த டேட்டாவை நாங்க போட்டு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டு நாங்க பேசுறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வித்தின் செகண்ட் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு நல்ல கவரேஜுக்கு என்ன சொல்ல, மூடுகை வீழ்ச்சி. இந்த மூடுகை வீழ்ச்சி இருக்க முடிச்சுன்னா எங்களால உடனடியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படுது, சரியானே? அப்ப அதை நாங்க சொல்லணும்னு சொன்னால், தகவல் பரிமாற்றம் விரைவானது, உடனடியாக நடக்கக்கூடிய, ரைட்? இப்ப இந்த தகவல் பரிமாற்றத்தால பாதிப்பு என்ன? தகவல் பரிமாற்றம் வளர்ச்சி அடைந்ததால், இப்படி எல்லையற்ற விரைவான உடனடியான டிஜிட்டல் மூலமான தகவல்கள் வளர்ச்சி அடைந்ததால, வெகுசன ஊடகங்களுடைய தகவல் வேகத்தால பாருங்க, அவங்க ஒரு செய்தி நடக்குன்னு சொல்லிச்சுன்னா அது செய்தி நடக்க போகக்குள்ள எங்களுக்கு லைவ் என்ன லைவ் உடனே வருது. ஏன்னா அந்த அளவு தூரம் இன்றைக்கு மீடியாஸ் ஊடகங்கள் எல்லாம் வெரி ஃபாஸ்ட். உதாரணம் பிரேக்கிங் நியூஸ், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அனர்த்தம் நடந்து, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து, அல்லது ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம், ஒரு அமைச்சர் பதவி விலகிட்டார், அல்லது ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கொலை அல்லது மர்டர், இப்படியான விஷயங்கள் நடக்க போகல உடனடியாக அந்த தகவல் எங்களுக்கு வருது. எந்த விதமான சுணக்கமும் இல்லாம, லேட் இல்லாம எங்களோட போனுக்கு மெசேஜ் உடனே வருது. அப்ப
நாளைக்கு பத்திரிகையில வாரத்துக்கு முதல் இன்றைக்கு போன்ல வருது மெசேஜ். என்ன காரணம் கேட்டா இது டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் உலகத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வகையான தகவல் பரிமாற்றம் வந்து மிக வேகமாக வாரத்தை நம்ம செய்வோம். அப்ப இந்த தகவல் பரிமாற்றத்தால இந்த தகவல் பரிமாற்றத்தால எப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த தகவல் பரிமாற்ற வளர்ச்சி ஒவ்வொரு தனி மனிதனுடைய எண்ணத்திலே, அதே போல நடத்தைகள் அவனுடைய பிஹேவியர்ஸ்லையும், அதே போல அந்த தனி மனிதன் சமூகத்தோட பழகுற விதத்திலையும், கடைசியாக இந்த முழு சமூகம் தனி மனிதன் இல்லாம தனி மனிதர்களால உருவாக்கப்பட்ட இந்த குடும்பம், அந்த குடும்பங்களால் உருவாக்கப்பட்ட இந்த சமூகம், அந்த சமூகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாடு, அந்த நாடுகளால் உருவாக்கப்பட்ட சர்வதேசம், இப்படி எல்லாத்திலையுமே ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எது இந்த தகவல் பரிமாற்றம் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது, மிக விரைவாக வளர்ச்சி அடைந்தது, எல்லையற்ற விதமாக வளர்ச்சி அடைந்தது. என்ன செய்து சொன்னால் ஒரு பாதகமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி சமூகத்துல சாதகமான தாக்கங்களையும் ஏற்படுத்தி. உதாரணமாக சாதகமான தாக்கம் என்ன என்ன சாதகமான தாக்கம்? உதாரணமா கற்றல், கல்வி. கல்வியை நாங்க சொல்லணும். இப்ப தகவல் எல்லையற்ற விதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறதுல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கல்வியை கற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவீன அல்லது டிஜிட்டல் ஊடகங்களால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். இல்லைங்க, பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஆள் காத்தாங்குடியில இருக்கீங்க, இன்னொரு ஆள் வாழைச்சேனில இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் பொத்துவில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இப்ப இன்னொரு ஊர்ல ஒரு சார் வந்து படிப்பிக்கிற விஷயத்த வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க ஏற்படுத்தப்பட்டு, இதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் டிஜிட்டல் உலகம் தான் காரணம். சரியா? அப்ப இது வந்து ஒரு நன்மையாக நாங்க சொல்லலாம். என்ன தீமை? தீமையை நாங்க சொல்ல போனா, இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இந்த டிஜிட்டல் ஊடகமா இருக்கலாம், வெகுசன ஊடகங்களா இருக்கலாம், இதால அதிகமான தேவை இல்லாத அனாவசியமான நிகழ்ச்சிகள், தகவல்கள் எல்லாம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இப்போ ஒரு ஆள் யூடியூப்ல படிக்கணும்னு சொல்லிட்டு போய் படிக்க போறான். ஆனா அங்க பாட்டு வருகுது, படம் வருகுது, வேற வேற காட்சிகள் எல்லாம் வருகுது. அப்ப அதை அவர் பார்க்கறதுக்கு தூண்டப்படுறார். அப்ப அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு கூகுள்ல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு கல்வியோடு சம்பந்தப்பட்ட அல்லது எங்களுக்கு பொதறிவோடு சம்பந்தப்பட்ட அல்லது விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை நாங்க சர்ச் பண்ண போகல, எங்களுக்கு தேவையில்லாத எங்களோட கல்வியோட படிப்போட எங்களோட வயசோட சம்பந்தம் இல்லாத நிறைய தகவல்கள் அங்க குமிஞ்சிருக்கு. அளவில்லாத தகவல்கள் இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சிறுவர்கள் அதே மாதிரி இளைஞர்கள் இந்த ஊடகங்களை பயன்படுத்த போகல இதனால தாக்கம் வரும். குறிப்பாக நாங்க விளம்பரங்களை சொல்லணும். அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. அப்ப டிவியில போற அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க நினைக்கிறீங்களா டிவியில போற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லாமே உண்மையான 100% உண்மையான தகவல் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. விளம்பரம்ங்கிறது 195% கற்பனை. சரியா? கற்பனையான அம்சங்களைத்தான் விளம்பரங்களாக எடுத்து காட்டும். சோப் விளம்பரம் பாருங்க. ரெண்டு படத்தை போடுறாங்க. சோப் பாவிக்கிறதுக்கு முதல் ஒரு ஆண்ட முகம் எப்படி இருக்கு, சோப் பாவிச்சதுக்கு பிறகு ஒரு ஆண்ட முகம் எப்படி இருக்கு? நீங்க நம்புவீங்களா? ஆனா ஆனா சொல்லுங்க, இந்த சோப் விளம்பரத்தை நீங்க நம்புறீங்களா? இல்ல சார். இல்ல. ஏன் நம்பல? ஏன்னு சொன்னா இதுல கற்பனையான விஷயங்கள் கூடுதலாக வருது. அடுத்து செம்மைப்படுத்தல்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றதில்ல. செம்மைப்படுத்தல். செம்மைப்படுத்தல்ங்கிறது உங்களுக்கு மீடியாவில் மிக முக்கியமாக தேவைப்படுற ஒரு சொல். செம்மைப்படுத்தல்ங்கிறத எழுதி வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம். செம்மைப்படுத்தல்ங்கிறது என்ன? எனக்கு தெரியுமா? அசப் செல்லுங்க. செம்மைப்படுத்தல்ங்கிறது என்ன?
செம்மைப்படுத்தல் என்று சொல்றது எடிட்டிங், எடிட் பண்றது. இப்ப இப்படித்தானே நாங்க ஒரு போட்டோ ஒன்று எடுப்போம். போட்டோ எடுத்த மனுஷன்னா சில நேரம் அதில் பிரைட்னஸ் போதாம இருக்கும், அதில் சச்சுரேஷன் போதாம இருக்கும், அல்லது அதில் ஒரு ஸ்ட்ரோக் போதாம இருக்கும், அல்லது அதில் ஷெடோ போதாம இருக்கும், அல்லது அதில் ஃபேஸ் கலரை நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் நாங்கள் இதில் செய்வோம், எடிட்டிங்ல செய்வோம். சரியா? அதே மாதிரி இப்போ நாங்கள் யூடியூப்ல இப்போ நான் வீடியோ போடுறோம். யூடியூப்ல வந்து நான் வீடியோஸ் போடுறேன். சரி, இப்போ இந்த யூடியூப்ல நான் வீடியோஸ் போடுறதுக்கு என்ன செய்யறேன்? மிக முக்கியமாக நான் செய்யற வேலை என்ன? எடிட்டிங், செம்மைப்படுத்தல். வாய்ஸ் ஆடியோவை செம்மைப்படுத்தல், வீடியோவை செம்மைப்படுத்தல். மெயினா இது ரெண்டு, ஆடியோ வீடியோ. ரைட், ஆடியோங்க போக நாங்க என்ன சொல்லலாம்? பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ். அதாவது நாங்க பேச போகல எங்களுக்கு வளர்ச்சிக்கு இருக்கிற சவுண்ட்ஸ். உதாரணமா ஒரு மோட்டர் பைக்கிற சவுண்டை கேட்கலாம். ரைட், அதே மாதிரி வேற வாகனங்கள் போற சவுண்ட் கேட்கலாம், ஒரு ஃபேக்டரி சவுண்ட்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் ரோட்டுக்கு பக்கத்துல எங்க வீடுகள் இந்த ட்ரெயின் போற சத்தங்கள் கேட்கும். ஒரு நகர்ப்புறம் சொல்லி நேரம் வாகனத்துடைய இறைச்சல் இருக்கும். அப்ப இந்த இப்படியான இந்த ஆடியோ சவுண்டை வந்து நாங்க என்ன செய்யணும்? எடிட் பண்றோம். ரைட், இதுகளை இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸஸ், இந்த நாய்ஸஸ் நாங்க ரிமூவ் பண்றோம். அல்லது ஒரு ஃபேன் சுற்றி கொண்டிருக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்கலாம். ரைட், அல்லது வீட்டில் இருக்கிறார்கள் பேசுற சத்தம் சவுண்ட்ஸ் எங்களுக்கு கேட்கலாம். அப்ப இதை நாங்க எடிட் பண்றது, செம்மைப்படுத்துவது. வீடியோ எப்படி? உதாரணமாக எங்களோட பேக்ரவுண்டை நாங்க சேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு பேக்ரவுண்டா இருந்தா நாங்க பொருத்தமான பேக்ரவுண்டை போடலாம். எங்களோட வீடியோஸ் பிரைட்னஸ், தெளிவை கூட்டலாம். ரைட், ஒரு வெளிச்சமான ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் பார்க்கறாக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு விருப்பமான ஒரு தன்மையை நாங்க ஏற்படுத்தலாம். சரியா? அப்ப அப்படியான விஷயங்களை தான் நாங்க செம்மைப்படுத்தணும்னு நாங்க சொல்லுவோம். ரைட், இப்ப கலரை நாங்க சேஞ்ச் பண்ணலாம். வீடியோல நாங்க கலரை சேஞ்ச் பண்ணலாம். கருப்பா இருக்கிறோட வெள்ளையா மாத்தலாம். வெள்ளையா இருக்கிற ஒரு ஆளை வந்து நாங்க கருப்பா மாத்தலாம். சரியானே? இப்ப ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பு ஒரு ஆளை கூட்டிக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து வந்து அவர் நாங்க ஒரு வெள்ளைக்காரில் மாத்தலாம். சரியா? அப்ப இப்ப இந்த காலங்களை வந்து போட்டோஸை பார்த்து நாங்க நம்பலாது. போட்டோஸ்ங்கிறது வந்து சில நேரம் இல்ல பல நேரங்கள்ல வந்து 100% எடிட் தான் பண்ணப்படுது. எடிட்டிங், செம்மைப்படுத்துறதுக்கு உள்ளாக்கப்படுது. இப்ப நாங்க போற ஸ்டேட்டஸை பாருங்க, போட்டோஸ் ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல என்ன பாட்டப்படுத்துறாங்க? இன்ஸ்டாகிராம்ல போட்டோ, இன்ஸ்டாகிராம்ல என்ன அதுல அவ்வளவு அந்த போட்டோ வந்து மேக்சிமம் கலர்ஃபுல்லாக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் வச்சுக்கிறேன். அப்ப அது மேக்சிமம் யூஸ் பண்ண பிரைட்னஸ் சும்மா அப்படி இழுத்து நூத்துக்கு போய் நிற்கும். சரியா? அப்ப இப்படித்தான் அந்த பிரைட்னஸ் எல்லாம் கூட்டுறான். ரைட், இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த சோப்பு விளம்பரத்துல நான் சோப்பு விளம்பரத்தை பத்தி சொல்லிக்கிறேன். சோப்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சோப்பு தேய்க்கிறதுக்கு முதல், ரைட், அதாவது சோப் தேய்க்கிறதுக்கு முதல் இல்ல, அந்த சோப் அதாவது இவங்க தேய்க்கிறதுக்கு முதல் என்று சொல்லப்படுற அந்த நேரத்துல வந்து சும்மா சாதாரணமான கலர்லையும், இவங்க வந்து சோப்பு தேய்ச்சதுக்கு போறோம்னு சொல்றதுக்கு ஒரு எடிட்டிங். சரியா? அங்க என்ன செய்யறாங்க? ஒரு செம்மைப்படுத்தலுக்கு உள்ளாங்க. அந்த பொம்பளையை என்ன செய்யறாங்க? அந்த கருப்பாகிற பொம்பளைய வெளியிரண்டு வெள்ளை கட்டியா மாத்துறாங்க. அப்ப டிவியில பாக்குறாங்களுக்கு என்ன வழங்கும்? ஹமாம் சோப். ஹமாம் சோப்பை பாவிச்சதால இவட முகம் வந்து வெள்ளையாயிடுச்சு. லக்ஸ் சோப்பு பாவிச்சதால இவட முகம் வெள்ளையாயிடுச்சு. ராணி சந்தன சோப்பு பாவிச்சதால இவட முகம் வெள்ளையாகி, டோ சோப்பு பாவிச்சதால இவட முகம் வெள்ளையாகி. அப்ப நாங்களும் சோப்பு வாங்கி பாவிப்போம், ரெண்டு வாங்கி பாவிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, இது எங்களுக்கு நன்மையா தீமைங்க? மிஹ்னா ஃபௌஸ், மிஹ்னா ஃபௌஸ், மாப்பாட பேர் ஃபௌஸ் ஆகுங்களா? மிஹ்னா சொல்லுங்க, இது எங்களுக்கு நன்மையா தீமையா இந்த விளம்பரம்? என்னமா? தீமை. எங்க பிஸ்மீர் ஆக்களை காணல, கொஞ்சம் பாருங்க அவங்களை இருக்காங்களா இல்ல நித்திரவுண்டாங்களான்னு சொல்லி ஆக்களை காணல. சரி, அப்ப இது எங்களுக்கு தீமை. அப்ப இதால எங்களுக்கு தீமை தான் கிடைக்குது, தீமை ஏற்படும். அதே மாதிரி சினிமா மிக முக்கியமா சொல்ல வேண்டியது. இந்த சினிமா பாருங்க, சினிமாவில வர காட்சிகளை பாருங்க. ஒருத்தன் அங்க 50வது மாடியில இருந்து கீழே குதிப்பான், அவனுக்கு ஒரு சின்ன கீறலும் வர மாட்டான். சரி, இப்ப நடிகனும் வில்லனும் சண்டை பிடிக்க போன நடிகனுக்கு ஏதாவது ஒரு அடி உழுதான் இல்ல, என்ன செய்யறான்? நடிகன் தான் போட்டு போட்டு அடியாம வில்லன். இப்ப இதுல நம்பலாம், நமக்கு யாராவது அடிக்க வந்தான்
நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அடி வாங்கும். என்ன அந்த வடிவேல் சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாயான்ற மாதிரி, சரியா? நாங்க வந்து முதல்ல அடி வாங்குவோம். அடி வாங்கி போட்டு தான் அப்புறம் அடி கொடுப்போம். அல்லது அடி கொடுக்காம ஓடிவோம். ஆனா படங்கள்ல எப்படி காட்டுறாங்க? படங்கள்ல காட்டுறாங்க எப்படி? ரைட், அடி நம்ம கொடுக்குறோம், முழுக்க முழுக்க நம்ம அடிக்கிறோம். இதை நம்பலாமா? அப்ப இதை நம்ம ஒருத்தன் பார்த்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, ரியல் லைஃப்ல சண்டை பிடிக்க போறோம். என்ன நடக்குது? கடைசியா கால் உடஞ்சி கை உடஞ்சிக்கு 3 மாசம் 4 மாசம் ஓட்டல ஆக்சிடென்ட் ஓட்டல படுத்துக்கு மரஹா இங்க உமாக்கும் பாப்பாக்கும் கஷ்டம், பின்னால சாப்பாடு சாமான் மருந்து செலவுன்னு சொல்லி நாங்க அதுக்கு பின்னால தெரியும் விளங்கிச்சா? அப்ப இது திரைப்படம். நாடகத்தை எடுத்து பாருங்க. நாடகத்துல சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு. மாமியாக்கும் மருமகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை. மாமியா எப்ப மருமகள் குழி தோன்றண்டு வாதுக்கு இருக்கு. மருமகள் இப்ப மாமிய கபருக்குள்ள புதைக்கலாம் வாதுக்கு. சரியா? மருகா எதிரி சொன்னா அவன் எப்படி இவ நம்ம அழிக்கலாம், இவக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்யலாம்னு சொல்லி அது அந்த விஷயம் விளங்கிச்சா? இப்படி ஏராளமான இந்த குழி பறிக்கிற அதே மாதிரி இப்படியான விடயங்களை செய்யறதுக்கு தான் அங்க என்ன செய்யப்படுதுன்னா நிறைய நாடகங்கள் முன்மாதிரியாக இருக்கு. இதை பார்க்கிற நம்முடைய சமூகம் என்னத்தை யோசிக்கணும்னா, ரைட் லைஃப்ண்டா இதான், லைஃப்ண்டா இதான் என்கிறது நம்ம ஒரு கற்பனையாக உருவாங்க. ஆனா உண்மையாக இதெல்லாம் தீமையை ஏற்படுத்தக்கூடிய ஊடகங்களால் ஏற்படக்கூடிய பாதகமான விஷயங்கள், மீடியாவால ஏற்படக்கூடிய பாதகமான விஷயம். அப்ப எனவே ஒரு பொய்யான விஷயத்த, ஒரு கற்பனையான விஷயத்த வந்து உண்மை என்று சொல்லி மக்களை நம்ப வைக்குது, பெருநர்களை நம்ப வைக்குது. ரைட்? அதே மாதிரி தான் இந்த ரெஸ்லிங் நாங்க சொல்றோம். ரெஸ்லிங்கிறது பாருங்க, ரெஸ்லிங்கிறது உண்மையிலேயே அது நடக்குதா? இல்ல. ரெஸ்லிங்கிறது ஒரு வகையான ஒரு டிராமா. அது ஒரு 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 இட்டு கட்டப்படும். பாருங்க, ஒருத்தன் எவ்வளவுதான் போட்டு 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 கூட சண்டை பிடிக்க பாருங்க, அடிச்சாலும் கடைசி வரைக்கும் அவனுக்கு பிளட் வருதே இல்லை. என்ன காரணம் என்று பார்த்த மனுஷன் சொன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் அது ஒரு நடிப்பு, ஆக்டிங். சோ அந்த ஆக்டிங் என்கிறது என்னத்தை பிரதிபலிக்கன்னு சொன்னால் அது உண்மை இல்லை, நடிக்காங்க. இந்த பெறுநர்களுக்கு அவங்களோட தகவல்களை செய்திகளை சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்க்கணும் பண்ணதுக்காக நடிக்கிறான். அப்ப அந்த நடிப்பை வந்து உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லோரும் நடிகர்கள் என்கிற மாதிரி இந்த உலகத்திலே எல்லாருமே நடிச்சு கொண்டிருக்கிறோம். ரைட்? அப்ப இந்த நடிப்பை நாங்க பார்த்து என்ன செய்யறாது, உண்மை என்று நாங்க நம்பலாது. சோ இதெல்லாம் வந்து இந்த தகவல் பரிமாற்றத்தின் வளர்ச்சியால இந்த ஊடகங்களால ஏற்படுத்தப்படுற தாக்கம். அடுத்தது வந்து பாருங்க, அப்போ எல்லாரும் ஹீரோ மாதிரி இருக்க விரும்பும். விஜய் எப்படி இருக்கிறாரு, அஜித் எப்படி இருக்கிறாரு, ரஜினிகாந்த் எப்படி இருக்காரு, அப்ப அவரை போல நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை போல முடிய வெட்டு. எப்படி முடி வெட்டுறா? மேல முடிய வச்சு கீழே இந்த கோப்பா ஹவுட்ட மாதிரி மற்ற சைடுக்கு வந்து முடியே இல்லை. இது எங்க இருந்து பழகின? சினிமானது பழகி. ட்ரெஸ்ஸை பாருங்க, ட்ரெஸ் கோட் உடைகளை பார்த்தேன்னு சொல்லி சினிமாவில் லேட்டஸ்டாக என்ன கல்கி ட்ரெஸ்ஸா, அந்த ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ்ஸா, புதுசா என்ன வருதோ அதை நாங்க போய் கடையில வாங்கணும், நாங்களும் எடுத்து தச்சு போடணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஊடகங்களா ஏற்படும். அடுத்தது பாருங்க, இப்ப எல்லாரும் வித்தியாசமான லாங்குவேஜஸ் பேசுறாங்க, மொழி. இப்ப நம்ம நாட்டுல தமிழும் சிங்களமும் இங்கிலீஷும் தான் இருக்கு, இங்கிலீஷ். ஆனா இதுக்கு மாற்றமாக இந்தியாவில பேசுற மொழி இடையே இருக்கிற மக்களும் பேசுறாங்க. என்ன காரணம்? இந்த தொலைக்காட்சி டிவி பார்க்கறதால, படம் பார்க்கறதால அதுல வார விஷயங்கள் அவங்களோட வார்த்தைகள், அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன செய்யப்படும் சரின்னா இவங்களுக்கும் பழக்கம் வருகுது. சோ இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அங்க பேசுற அதே டோன்ல அங்க பேசுற அதே வார்த்தைகளை பேசுறதுனா பார்க்கறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்களால மீடியாவால ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பாதகமான தாக்கம். ரைட்? அப்ப இதுதானே இப்படியான தாக்கம் வந்து ஏதாவது ஏற்படுது, தனி மனிதன்ல ஏற்படுது, தனி மனிதன்ல ஏற்படுது. அதே மாதிரி தனி மனிதனுடைய சமூகத்தை தொடர்புலையும் ஏற்படுத்தப்படுது. சரியா? சமூக தொடர்புலையும் வந்து தாக்கத்தை ஏற்படுது. ரைட்? அப்ப என்னை வந்து நாங்க இதைத்தான் சொல்ல வேண்டும் சொன்னால், ஊடகங்கள்ங்கிறது வந்து தனி மனித மற்றும் சமூகத்தில வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அனுகூலமான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதே போல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. ரைட்? இப்படி இந்த ஊடகங்கள் உருவாக்குகின்ற
இந்த மாயையிலிருந்து என்ன செய்யணும்? இந்த ஒரு மாயை மேஜிக். இந்த மாயையிலிருந்து உண்மையாக ஊடகங்கள் உண்மையாக என்ன தகவலை சொல்ல வருகுதுங்கிறத நாங்க விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு அம்சம் தான் இந்த ஊடக விளங்கறிவு. ஊடக விளங்கறிவு சரியா? ஊடக விளங்கறிவுண்டா என்ன? இதை நாங்க பார்ப்போம். ஊடக விளங்கறிவுங்கிறது என்ன ரெண்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நீங்க நல்லா விளைக்கணும், விளங்கறிவுன்னு சொன்னா என்ன? விளங்கறிவுன்னு நாங்க சொல்றது ஒரு மொழியை எங்களுக்கு எழுத வாசிக்க தெரிந்திருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் விளங்கறிவு. நாங்க சொல்லுவோம் ஒரு மொழி, அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம், அரபிக்கா இருக்கலாம், அல்லது ரஷ்யனாக இருக்கலாம். இதை எங்களுக்கு எழுத தெரியுமா, வாசிக்க தெரியுமா? அதை நாங்க சொல்றது விளங்கறிவு. ரைட். இப்ப நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்ல. ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இலங்கைக்கு வந்து, இலங்கையில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரெண்டை சந்திக்க வாங்க. சரியா? அந்த ஃப்ரெண்டை சந்திக்க வந்தோம்னு சொல்லி சொன்னோன்னு, அவரு இப்ப வழி தெரியாது, அவருக்கு வந்து வழி தெரியாது, எப்படி அவர் வீட்டை போறது மறந்துச்சு. ஒரு டைம் போனவர் செகண்ட் டைம் மறந்துச்சு. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த அவர் வசிக்கிற பிரதேசத்தை ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சு வந்துட்டார். வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறார், இவர போட்டோவை காட்டி இவர வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா ஆங்கிலத்துல கேட்கிறார். ரைட். இப்ப அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, ரைட் இங்க போங்க, இப்படி போங்க, இப்படி போங்கன்னு வழியை காணும். எதுல சொல்றாங்க? இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ரைட். இப்ப இந்த இங்கிலீஷ்ல வழியை காட்டுற, வழியை சொல்ற இந்த மக்கள் பெரிய படிச்சாக்களான்னு பார்த்தோம்னா இல்ல. சரியா? படிப்பறிவே இல்லாதவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்விஸ்ட் என்ன சொன்னால், வயசான படிக்காத படிப்பறிவு இல்லாத பெண்கள், ஆண்கள் என்று அவங்களும் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வழியை இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ரைட். அப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீலங்காவில் வந்து லிட்டரசி விலங்கறிவு வீதம் கூட அப்படின்னு சொல்லி. அதான் விஷயம். இந்த விலங்கறிவுங்கிறது சொல்றதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். விலங்கறிவுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது மொழியை எங்களுக்கு எழுத வாசிக்க தெரியும் என்று சொன்னால், அதனூடாக நாங்கள் அந்த மொழியை பேசுவோம் என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் விலங்கறிவு என்று சொல்லுவோம். ரைட். இப்ப நாங்க அதோட என்னத்தை சேர்த்திருக்கோம்? ஊடக விலங்கறிவுங்கிறத நாங்க சேர்த்திருக்கோம். ரைட். ஊடக விலங்கறிவுண்டா என்ன? ஊடக விலங்கறிவுங்கிறது ஊடகத்தில போகின்ற, ஊடகத்தில வெளியாகின்ற நிகழ்ச்சிகளை, ஊடகத்தில வெளியாகின்ற செய்திகளை, அதுல போற நாடகமாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், விளம்பரமாக இருக்கலாம், இத என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஊடகங்கள் போடுது, யாரை கவர்றதுக்கு போடுது, இதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்னங்கிறத நாங்க அதனுடைய பின்னணிய விளங்கி கொள்ளுது. உதாரணமா விளம்பரம். விளம்பரத்தை என்னத்துக்கு போடுது ஊடகங்கள்? ரைட். அவங்களோட வருமானத்தை அதிகரிச்சு கொள்றதுக்காக. அதே நேரம் அந்த உற்பத்தியை விற்பனை செய்யறது. லக்ஸ் சோப் பண்ணுது, லக்ஸ் சோப்பை வந்து விற்பனை செய்யும் கூடுதல். இப்ப நிறைய பேர் பார்த்து தானே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த விளம்பரத்தை போடுறாங்க. அப்ப நமக்கு தெரியணும், இந்த ஊடகங்கள் இந்த விளம்பரத்தை போடுற காரணம் அவங்களோட ப்ரொடக்ட், பொருளை, அவங்களோட குட்ஸ், அவங்களோட பொருள்களை நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை போடுறாங்கிறத நாங்க விளங்கி கொள்றதுக்கு தானே அதைத்தான் நாங்க சொல்லி ஊடக விளங்கறிவுன்னு சொல்றோம். படத்துல ஒரு ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு ஆளை காட்டும். இப்ப நாங்க விளங்கணும் இதுல இருந்து வார விஷயம் என்ன சொன்னால், அவங்க படத்தை ரீச் ஆக்கணும் என்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்யறாங்கிற விஷயம். எனவே அதைத்தான் நாங்க ஊடக விளங்கறிவோம். அப்ப எனவே இந்த ஊடகங்களால உருவாக்கப்படுற இந்த போலியான, இந்த கற்பனையான விஷயங்களை வேறு பிரித்தறிஞ்சு இதுல எது கற்பனை, எது யதார்த்தம், எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது தரம் கூடின நிகழ்ச்சி செய்தி, தரம் குறைந்த செய்தி, இப்படி இந்த பல விஷயங்களை வந்து நாங்க வேறு
வேறாக பிரித்து பிரித்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து அறியறதுக்கான விலங்கறிவை தன்மை ஊடக விலங்கறிவுன்னு சொல்லலாம். பகுத்து பகுப்பாய்வு